வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். பொள்ளாச்சி சோழப்பாளையம் கஞ்சம்பட்டி ஊராட்சியில் 1,23 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டிடம், அங்கன்வாடி மையம் திறப்பு விழா மற்றும் குடிநீர் திட்டப் பணிகளுக்கு செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அடிக்கல் நாட்டினார். இப்பொழுது இடைமலையாறு அணை என்கிற அணை மூணாறு பக்கத்தில் கேரள அரசு கட்டி இருக்கின்றது. அதற்கு பிறகு இப்பொழுது அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதற்கு பிறகு நல்லாறு நீராறு நிறைவேற்றுவது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது சமீபத்தில் வைக்கத்தில் தந்தை பெரியாருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கட்டப்பட்ட அந்த நூலகத்தை திறந்து வைக்கின்ற அந்த நிகழ்ச்சியும் போதும் சரி, அதற்கு முன்பும் ஒரு முறை கேரள அரசோ மாநில முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சரோடு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். முதல் கட்டமாக இப்பொழுது இரு மாநிலத்தினுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்கள் பேசி அதை ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவது, அதற்கு பிறகு இறுதியாக இரு மாநிலத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சரும் பேசி அந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்து அந்த நல்லாறு நீராறு ஆனைமலையாறு திட்டத்தை நம் மாநில அரசு நிறைவேற்றுவதும், அதேபோல் முல்லை பெரியாறு பிரச்சனை, அதேபோல் நம்முடைய மேற்கு நோக்கி பாய்கின்ற வீணாக சென்று கொண்டிருக்கிற பாண்டியாறு பொன்னம்பலாவை நிறைவேற்றிக் கொள்வது குறித்தும் பேசலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். விரைந்து அதுக்கு நடவடிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள். கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்துள்ள 100க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தளி, ஜவலகிரி, தென்கனிக்கோட்டை, நொகனூர் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் முகாமிட்டுள்ளன. காட்டு யானைகள் கூட்டத்தில் பிரிந்த பாகுபலி ஒற்றை காட்டு யானை இரவு மல்லப்பாளையத்தில் ஹாயாக நடந்து சென்று விவசாய தோட்டங்களுக்குள் புகுந்து ராகி, தக்காளி பயிர்களை சேதப்படுத்தியது. விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் காட்டு யானையை டார்ச் லைட் அடித்து அதிக சப்தம் எழுப்பி விரட்டினர். நீண்ட தந்தங்களுடன் சுற்றும் பாகுபலி நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வனப்பகுதிக்குள் சென்றது. காட்டு யானைகளை கட்டுப்படுத்த வனத்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் கோவை டு மயிலாடுதுறை, மயிலாடுதுறை டு கோவை மட்டும் இயக்கப்படுகிறது. கடந்த 2003 முதல் ரயில் இயக்கப்பட்டது வரை 2 கோடிக்கும் அதிகமான பயணிகள் பயணம் செய்துள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்போது லிங்க் ஆஃப்மேன் புஷ் பெட்டிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. LHP பெட்டிகள் அதிக விசாலமானவை, சிறந்த வசதிகள் கொண்டது. ரயில் புது பொலிவுடன் இயக்கப்படுவதை கொண்டாடும் வகையில் பயணிகள் கோவை ரயில் நிலையத்தில் கேக் வெட்டி கொண்டாடினர். Thank you.